ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டில் கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தானே, எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, எல்லாத இன்ஃபர்மேஷனை விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம், அதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். King of Pentacles, okay. Ace of Swords, okay. The Hero of Pentacles, okay. Four of Cups, okay. Knight of Swords, okay. Page of Swords, okay. Page of Pentacles. Nine of Swords, okay. Five of Wands, okay. Okay. Four of Swords, okay. Bottom of the deck, Eight of Swords, okay. Okay. Okay, இதில் வந்து ஓகே ஓகே நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு லைஃப்பில் வந்து எல்லாமே இருக்குது. எல்லாமே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு கழிவுள்ள ஒரு பர்சன் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் நினச்சிக்கோங்க. அந்த பர்சனுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு நல்ல மதர், ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஒரு ஜாப், ஒரு கேரியர், ஒரு ஃபினான்ஷியல். ஸோ எதுக்குமே குறவில்லாத ஒரு பர்சன் சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு எதுக்குமே குறவில்லாத ஒரு பர்சன். அந்த பர்சனுக்கு எல்லாமே உண்டு, ஆப்ஷனும் உண்டு. ஆப்ஷன் இல்லாத பர்சன் ஒன்றும் கிடையாது. அந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஏன்னா அந்த பர்சனோட கேரக்டர் குட் கேரக்டர். எல்லாரும் வந்து எல்லோரும் மதிப்பு கொடுப்பாங்கல்ல அந்த பர்சனுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன், ஓகேவா? ஸோ அதனால் அந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய உண்டு. ஓகே, இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட ரிலீஜியன்ஸ். மேபி நீங்கள் ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிலருக்கு இதில் மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ மேரிட் ஆகாத பர்சனாக இருந்தால் ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ட்ரு ஆகிருப்பீங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து லவ் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த பர்சன் வந்து எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸ் இல்லாத பர்சனில் அந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகேவா? எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோட சமூகம் என்ன சொல்லணும், சமூகத்தில் என்னோடய நேம் டேமேஜ் ஆகும். எனக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது. ஸோ என்னோடய நேம் வந்து டேமேஜ் ஆக சொல்லிவிட்டு மெல்ல அந்த பர்சன் உங்களை விட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ, ஆட்டிடியூட், இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி ரெண்டு பேருமே ஒரு செப்பரேஷனுக்குள்ளே போயிருக்கலாம், பிரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களா. ஓகேவா? பிரிஞ்சிருப்பீங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த ஆள் ஹாப்பியாக கேட்டால் இல்லை, ஹாப்பி இல்லை, டோட்டலி கன்ஃபியூஸ், டோட்டலி ஸ்டக்கு. அயாளுக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை, ஒன்றுமே இஷ்டம் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சனுக்கு எல்லாமே இருக்குது. ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு பர்சன், நல்ல ஃபேமிலி, நல்ல கெரியர், எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பர்சனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, யாரு கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அந்த பர்சனுக்கு யாரு கூடயுமே ஃபீல் ஆகலை. எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் சொல்லும்போது நம்ம சொல்லுவோம்ல, நமக்காக இவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அந்த பர்சனுக்கு யாரு கூடயுமே ஃபீல் ஆகலை. ஓகேவா? ஸோ
கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்களை ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு 9 ஆஃப் சோர்ஸ் வந்திருக்கு. ஸோ நமக்கு ஆல்ரெடி எனர்ஜி வச்சு தான் நம்ம சொல்கிறது, ஓகேவா? ஸோ 9 ஆஃப் சோர்ஸ் வந்திருக்கு. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு தூங்கக்கூட முடியாத ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்கல்ல. நைட்டு உங்களோட திங்கிங் வர டைமில் நைட்டு கண்டு முழிச்சு உங்களை பற்றி திங்க் பண்ணுறது, தனியாக இருக்கிற டைமில் அழுறது, ஒரு டிப்ரெஷன், ஒரு சேடு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அந்த பர்சன், கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க, ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கார்டு பார்க்கும்போது தெரியுதுல அவங்களுக்கு, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன இந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, ஆப்ஷன் இல்லாத பர்சன் ஒன்றும் கிடையாது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஒரு இப்போ என்ன சொல்கிறது, எந்த ஆப்ஷன்ஸ் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தால் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு ஆள் ரெடி இல்லை. நீங்களே ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுத்தா அது வாங்குறதுக்கு அந்த பர்சன் ரெடி இல்லை. பர்சன் டோட்லி ஸ்டாக். ஏன்னா அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் வந்து உங்களோட ஒர்த்து, உங்களோட வேல்யூ, ரிலேஷன்ஷிப்போட ஒர்த்து எதுவுமே அந்த பர்சன் வந்து ஈஸியாக எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி ஒரு 1 or 2 months இல்லை ஒரு 3 months ஆன பிறகு அந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. ரியலைசேஷன் மீன்ஸ் அந்த பர்சனுக்கு எல்லாமே இருக்குது. பட் எமோஷ்னல் அந்த பர்சன் யாரு கூடயும் ஒரு அட்டாச்மெண்ட்ல அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் உங்கள் கூட இருக்கிறது அந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. ஸோ அந்த ரியலைசேஷன் வந்தனால தான் அந்த பர்சன் உங்களை ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, நைட்டு தூங்காமல் உங்களை நினச்சி அழுதுட்டு இருக்காங்க, சேடு, டிப்ரெஷன். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் வந்து தனக்கு இப்போ என்ன சொல்கிறது, தனக்குள்ள வலியையும் வேதனை தனக்குள்ள எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குன்னா நம்ம இதை யார்கிட்டே நம்ம சொல்லியாச்சுன்னா நமக்கு அது கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். பட் இந்த பர்சன் பார்த்திங்கன்னா தனக்குள்ள கஷ்டங்களை, வேதனைகளை தனக்குள்ளே கூட்டி வச்சு எல்லாத்தையும் சப்ரெஸ் பண்ணி வைப்பாங்கல்ல. ஸோ அப்படி சப்ரெஸ் பண்ணி வைக்கிற டைமில் அந்த பர்சனுக்கு நிறைய கோவம் வரும். போகிற இடத்துலலாம் சண்டை, சச்சரவு, நிம்மதி இல்லை. எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் திட்டுறது, எரிஞ்சு விழுறது சொல்லுவாங்கல்ல, கோவப்படுறது. யாரும் கூட அந்த பர்சனுக்கு ஒத்து போகலை. அந்த பர்சன் தனக்குள்ள பிரச்சனைகளை யார்கிட்ட அதை கால் பண்ணி ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி எடுத்துருந்தா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அந்த பர்சன் தனக்குள்ள எல்லா பிரச்சனையும் தனக்குள்ளே கூட்டி போட்டு அந்த பார்த்தீங்கன்னா தனக்குள்ளேயே இருந்திருந்து இது நல்லதா கெட்டதா, இது ஒத்து வருமா ஒத்து வராதா, தனக்குள்ளே போட்டு ஒரு ஹார்ட்டுக்கும் மைண்டுக்கும் ஒரு பெரிய போராட்டமே நடக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த சுச்சுவேஷன் அந்த பர்சன் கடந்து போயிட்டு இருக்காங்க, ஓகேவா? அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு சொல்லுது நீங்கள் வேணும், மைண்டு சொல்லுது நீங்கள் வேண்டாம், ஃபேமிலி பிரச்சனை, இஷ்யூ, சமூகம் நேம் டேமேஜ் ஆகும். ஸோ யாருக்கிட்டே அந்த பிரச்சனைகளை சொல்லாமல் தனக்குள்ளே குமிச்சு போட்டு அதில் ஒரு பெரிய போராட்டத்திலே நம்ம இருக்குன்னு சொல்லிக்கலாம். அதான் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ஒரு கரண்ட் எனர்ஜியும் கூட, ஓகேவா? இந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுதுல்ல. ஸோ எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, ஆளுக்கு யாரு கூட ஒத்து போகலை, ஆளுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் யாரு கூட ஒத்து போகலை, ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அவருக்கு யாரு கூடயுமே ஃபீல் ஆகலை. பட் அவரோட பிரச்சனைகளை ஓப்பனாக யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல. ஏன்னா அந்த பர்சன் எல்லா வழியும் தனக்குள்ளேயே உள்ளடக்கி வைக்கக்கூடிய ஒரு பர்சன். யாருக்கிட்டையும் தன்னோட ப்ராப்ளத்தை சொல்லவும் முடியலை. மேபி ஒரு மேரிட்டல் அஃபேர், நான் ஆல்ரெடி சொன்னேன், சில இதுக்கு இல்லை மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆளுக்கு ஏதோ ஒரு ஆளுக்கு தன்னோட ப்ராப்ளத்தை யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. பட் சொல்லாச்சுன்னா ஆளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். பட் அவங்க சொல்லலை, ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் ஆள் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ எங்கள் பிளாக்ல வச்சுருந்தா மேபி சோஷியல் மீடியாவில் உங்களை பிளாக் பண்ணி வச்சுருந்தாலும் ஏதாவது ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன், நீங்கள் போடுற ஸ்டேட்டஸ் போஸ்ட்டு அப்படியே சோஷியல் மீடியாவில் எதுவுமே இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டே தெரிஞ்சு உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் ஸ்டாக் கேதர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுக்கு வந்து உங்களை பற்றியான திங்கிங் வர டைமில் நைட்டு உங்களை பற்றியான திங்கிங் வர டைமில் ஓடி வரணும்னு எதையுமே சிந்திக்காமல், இப்போ என்ன சொல்லி எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த பர்சன் மட்டும் போதும் சொல்லிட்டு எதையுமே சிந்திக்காமல் ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. பட் வந்த வீட்டில் ஓடையும் செய்வார். அவர் எமோஷ்னலாக கொஞ்சம் வீக் ஆகிற டைமில் உங்ககிட்ட
இதேமாரி டோட்டெலாம் சிந்திக்காமல் எமோஷ்னலாக கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கிற டைமில் ஓடி வந்து நினைக்கிறாங்க. பட் எல்லாம் ஓகே ஆனது ஓடவும் செய்வார். ஏன்னா அவருக்கு ப்ராப்பராக சிந்திச்சு ஒரு முடியும். ஏன்னா ஆள் ஒரு ஸ்டக்கு டோட்டலின்னு சொல்லி ஆள் ரொம்ப ஸ்டக்கு, ஒரு கன்ஃபியூஸு, டிப்ரெஷன், சேட், எங்கே போனாலும் வழக்கும் பிரச்சனையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆள் டோட்டலி ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ உங்களோட திங்கிங் வர டைமில் அவங்ககிட்ட ஓடி வந்து நினைக்கிறாங்க. பட் வந்து வேகத்தில் ஓடையும் செய்வாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆஃபரும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. வராமல் வரக்கூடாதுன்னு ஒன்றும் நினைக்கல. ஒரு ஆஃபரை கொண்டு உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் போனால் கொஞ்சம் கொல்லாம் போல் இருக்குன்னு திங்க் பண்ணுறாங்க. ஓகேவா? அது தெரியலையா? நீங்கள் ஒரு ஆஃபரும் கொண்டு போக மாட்டிங்கன்னா 4 வெயிட்டிங். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க பாசிட்டிவான ஒரு ரீடிங் இது கிளைம் பண்ணுங்கள். இது உங்களுக்கான ரீடிங் தான். பட் நீங்கள் ஒரு ஆஃபரும் கொண்டு போக மாட்டிங்கன்னா 4 வெயிட்டிங். பட் நீங்கள் போகாதுங்க, அவங்க வருவாங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு ஏஸ் ஆஃப் சோர்ஸ் வந்துருக்குது. ஏஸ் ஆஃப் சோர்ஸ் இனி இதுக்கு முன்னாடி இந்த பர்சன் உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாங்களோ எனக்கு தெரியல. பட் இனி வர டைமில் ப்ராப்பராக ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக ஒரு ஆக்ஷன் எவ்வளோ இஷ்யூ இருக்கட்டு, பட் உங்களுக்காக ப்ராப்பராக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேவா? பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்கலாம். உங்களை எல்லாம் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். நான் சொன்னேன்ல ஆல்ரெடி ஆல் பீஸ் ஒன்றும் இல்லை. ஆள் தன்னோட எல்லா பிரச்சனையும் வந்து யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு யூனிவர்ஸ் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கோ வித் ஃப்ளோன்னு சொல்லுவாங்கல்ல. லைஃப் எப்படி போயிட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போகிறதுக்கு ஆள் ரெடி. இவ்வளோ பிரச்சனை இதுக்கிட்டு ஓகே. கரண்ட் சுச்சுவேஷன் ஆள் வந்து ஒரு ரெஸ்ட்டு 4 ஆஃப் சோர்ஸ் வந்துருக்குது. ஓகேவா? இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இப்போ லைஃப் எப்படி போயிட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நெளிஞ்சு போவோம். பட் ஆக்ஷன் எடுப்பாங்க, கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இனி வர டைமில் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட், ஸ்டெபிலிட்டி தருவாங்க. ஓகேவா? மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும். உங்களை விட்டுட்டு போனாலும் ஹாப்பியாக ஒன்று உங்களை விட்டு போகலை. 8 ஆஃப் கப்ஸ் உங்களை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் மேபி அந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆனாலும் அவங்க ஹாப்பியாக ஒன்று அந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் பண்ணிட்டு போகலை. ஏதோ ஒரு இஷ்யூ. ஓகேவா? சரி, ஓகே. இதான் இன்றைக்குள்ள ரீடிங். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.